வணக்கத்திற்குரிய தமிழக வாக்காள பெருங்குடி மக்களுக்கும், குறிப்பாக யாதவ சொந்தங்களுக்கும் தமிழ் மாநில யாதவ மகாசபையினுடைய அன்பான வணக்கங்களும் வேண்டுகோளும். இம்முறை தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் நம்மை எல்லாம் புறந்தள்ளிவிட்டன. தேசிய கட்சியில் நம்மை எல்லாம் ஆதரிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சிவகங்கை மாவட்டத்திலே மரியாதைக்குரிய தலைவர் தேவநாதன் அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பினை வழங்கி இருக்கிறார்கள். ஒரு இடத்திலே வாய்ப்பு வழங்கி இருப்பதற்காக அந்த கட்சியவே நீங்கள் ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வேண்டுமா என்று யாராவது கேள்விகள் கேட்டால், திராவிட கட்சிகள் ஒரு இடத்தில் நம்முடைய உறவினர் ஒருவருக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு கட்சியிலும் 2 மகளிருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த கட்சிகளுக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அவர்கள் எல்லாம் வளர்த்துக் கொள்வதற்கோ நமது சமுதாயத்திற்கு நன்மை செய்வதற்காகவோ நிச்சயமாக இருக்காது. அந்த தலைவருக்கு அவர் சொல்படி கேட்டு ஆடக்கூடியவர்களாகத்தான் இருக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சியிலே போட்டியிடக்கூடிய தேவநாதன் அவர்களுடைய நிலை அப்படி இல்லை. யாதவர்களுக்காக அங்கே பரிந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பில் அவர் இருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு சுதந்திர சூழ்நிலையை பாஜக அவருக்கு வழங்கி இருக்கிறது. அதை நாம் பல்வேறு கட்டங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். பிரதமர் மோடி அவர்களுடைய மிக நெருக்கமான தமிழக நட்பு வட்டத்திலே மரியாதைக்குரிய தேவநாதன் அவர்கள் இருக்கிறார். எனவே இந்த முறை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து யாதவர்களும் பாஜகவினுடைய சின்னமான தாமரையிலும், அதனுடைய கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி எங்கெல்லாம் வேட்பாளர்களை நிப்பாட்டி இருக்கிறதோ அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்திலும், தமிழ் மாநில காங்கிரஸ் எங்கெல்லாம் வேட்பாளர்களை நிப்பாட்டி இருக்கிறதோ அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னத்திலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கெல்லாம் வேட்பாளரை நிப்பாட்டி இருக்கிறதோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னத்திலும், ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்திலே போட்டியிடுகிறார். அவர் சுயேட்சையாக போட்டியிட்டாலும் அவர் பாரதிய ஜனதா கூட்டணியிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர். அவருக்கு அந்த சின்னத்திலும், ஜான் பாண்டியன் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தாமரை சின்னத்திலும் வாக்குகள் பெருவாரியான வாக்குகள் அளித்து இந்த வேட்பாளர்களை எல்லாம் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் எந்த மாவட்டத்திலே வாய்ப்பு இருக்கிறதோ நான் அந்த பட்டியலை வாசிக்கிறேன். அந்த வேட்பாளர்களுக்கு தவறாமல் வாக்குகளை செலுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொன் பாலகணபதி அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், சென்னை வடக்கிலே ஆர்சி பால் கனகராஜ் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், சென்னை தெற்கிலே மேதகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், சென்னை மத்திய தொகுதியிலே வினோஜ் பி செல்வம் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், ஸ்ரீபெரும்புதூர் VN வேணுகோபால் அவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சின்னத்திலும், காஞ்சிபுரம் ஜோதி வெங்கடேஷ் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் சின்னமான மாம்பழம் சின்னத்திலும், அரக்கோணம் கே பால் அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்திலும், வேலூர் ஏசி சென்வம் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், கிருஷ்ணகிரி நரசிம்மன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், தர்மபுரி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்திலும், திருவண்ணாமலை அஸ்வத்தாமன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், ஆரணி கணேஷ்குமார் அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்திலும், விழுப்புரம் முரளி சங்கர் அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்திலும், கள்ளக்குறிச்சி தேவதாஸ் அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்திலும், சேலம் அண்ணாதுரை அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்திலும், நாமக்கல் KP ராமலிங்கம் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், ஈரோடு விஜயகுமார் அவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னத்திலும், திருப்பூர் மரியாதைக்குரிய AP முருகானந்த மன்னன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், நீலகிரியில் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், கோயம்புத்தூரிலே வருங்கால தமிழக முதல்வர் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், பொள்ளாச்சியில் வசந்தராஜன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், திண்டுக்கல் திலகபாமா அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்திலும், கரூர் செந்தில்நாதன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், திருச்சிராப்பள்ளியில் போட்டியிடக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலும், பெரம்பலூர் TR பாரிவேந்தர் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், கடலூர் தங்கர்பச்சன் அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்திலும், சிதம்பரம் கார்த்திகாயனி அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், மயிலாடுதுறை MK ஸ்டாலின் அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்திலும், நாகப்பட்டினம் SGM ரமேஷ் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், தஞ்சாவூர் முருகானந்தம் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், சிவகங்கை திரு தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், மதுரை சொற்பூர் வேந்தன் நம்முடைய பாஜகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், தேனியில் எழுச்சி தமிழர் TTV தினகரன் அவர்களுக்கு அமமுகவினுடைய சின்னமான குக்கர் சின்னத்திலும், விருதுநகரிலே
சரத்குமார் அவர்களுடைய துணைவியார் ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், ராமநாதபுரத்திலே மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சுயேட்சை சின்னமாக வழங்கியிருக்கக்கூடிய அவருடைய பெயரை தெளிவாக கண்டுபிடித்து அவருக்கு உரிய ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சின்னத்திலும், தூத்துக்குடியில் விஜயசீலன் அவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரசுக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய சின்னத்திலும், தென்காசியில் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், கன்னியாகுமரியில் முன்னாள் மத்திய அமைச்சர் மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும் நம்முடைய யாதவ சொந்தங்கள் வாக்களிக்க வேண்டுமாய் இருகரம் கூப்பி பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.